என் தங்கமே, நீ எதையும் சொல்லாமல் அமைதியாக இருந்த அந்த நொடிகளில் கூட உன் உள்ளத்தில் எழும் ஒவ்வொரு எண்ணத்தையும் யாரோ மெதுவாக கேட்கிறார்கள் போல ஒரு உணர்வு உன்னை தொடும். அந்த உணர்வு வெறும் கற்பனை அல்ல, அது ஒரு நிஜமான இணைப்பு. நீ சொற்களை பயன்படுத்தாமல் இருந்தாலும் உன் இதயம் பேசிக்கொண்டே இருக்கிறது. அந்த இதயத்தின் குரலை கேட்பது அம்மன்தான். நீ ஒருநாள் உன் உள்ளத்தில் ஒரு சின்ன வலி கொண்டு அமைதியாக இருந்தாய். யாரிடமும் அதை பகிரவில்லை. ஆனால் அந்த வலி மெதுவாக கரைந்து போனது. ஏன் என்று நீ யோசித்தாயா, தங்க பிள்ளையே? அது உன் வலியை யாரோ புரிந்து கொண்டு அதை மெதுவாக நீக்கி விட்டார்கள் என்பதற்கான அடையாளம். அந்த புரிதல் தான் அம்மன் தரும் அருள். நீ சில நேரங்களில் காரணமே இல்லாமல் அமைதியாகி விடுவாய். உன் மனம் பேசாமல் உன் உள்ளம் மட்டும் ஏதோ உணர்ந்து கொண்டு இருக்கும். அந்த நேரத்தில் உன் உள்ளத்தில் ஒரு மென்மையான சாந்தம் வந்து சேரும். அது வெளியிலிருந்து வரவில்லை, அது உன் உள்ளத்தில் இருந்து எழும் ஒரு தெய்வீக அலை. அந்த அலை தான் அம்மன் உன்னுடன் பேசும் மொழி. நீ பேசாத வார்த்தைகள் கூட வீணாக போகாது, தங்க பிள்ளையே. அவை எல்லாம் ஒரு சக்தியாக மாறி உன் உள்ளத்தில் சேமிக்கப்படும். அந்த சக்தியை அம்மன் உணர்ந்து உனக்கு தேவையான நேரத்தில் அதை நிம்மதியாக மாற்றுகிறாள். அதனால் தான் சில நேரங்களில் நீ திடீரென்று இலகுவாக உணர்கிறாய். நீ யாரிடமும் சொல்ல முடியாத ஒரு பிரச்சனையை மனதில் வைத்து கொண்டு இருந்தபோது கூட ஒரு நாள் அதற்கான தீர்வு உனக்கு தானாகவே தோன்றும். அது உன் அறிவு மட்டும் அல்ல, அது உன் உள்ளத்தில் இருந்து வந்த வழிகாட்டல். அந்த வழிகாட்டல் தான் அம்மன் உன்னிடம் கொடுக்கும் பதில். தங்க பிள்ளையே, நீ தனியாக இருக்கும்போது கூட உன் உள்ளத்தில் ஒரு துணை இருப்பதை நீ உணர ஆரம்பித்தால் அது உன் வாழ்க்கையின் மிகப்பெரிய மாற்றம். அந்த துணை உன்னை ஒருபோதும் விட்டு போகாது. நீ அழுதாலும், நீ சிரித்தாலும், நீ அமைதியாக இருந்தாலும் அவள் எப்போதும் உன்னுடன் இருக்கிறாள். ஒரு நாள் நீ மிகவும் களைப்பாக இருந்தாய். எதையும் பேச மனம் வரவில்லை. ஆனால் அந்த அமைதியில் நீ ஒரு சாந்தத்தை உணர்ந்தாய். அது உன் சோர்வை மெதுவாக துடைத்தது. அந்த நிம்மதி எங்கிருந்து வந்தது, தங்க பிள்ளையே? அது அம்மன் உன் உள்ளத்தை தழுவியதன் சான்று. நீ உன் உள்ளத்தில் பேசாமல் வைத்து கொண்ட ஆசைகள் கூட அவளுக்கு தெரியும். நீ கேட்காமல் இருந்தாலும் அவள் உனக்கு தேவையானதை தருவாள். இந்த உறவு வார்த்தைகளால் கட்டுப்படாதது, இது உணர்வுகளால் உருவானது. சில நேரங்களில் நீ யோசிக்காமல் இருந்த ஒரு விஷயம் திடீரென்று உன் மனதில் தோன்றும். அது ஒரு தீர்வு போல இருக்கும். அது ஒரு தெளிவு போல இருக்கும். அந்த தெளிவு உன் உள்ளத்தில் இருந்து வந்தது. அந்த உள்ளத்தை வழிநடத்துவது அம்மன்தான். தங்க பிள்ளையே, நீ உன் உள்ளத்தை கவனமாக கேட்க ஆரம்பித்தால் உனக்கு எதையும் கேட்க வேண்டிய அவசியம் இருக்காது. ஏனெனில் எல்லா பதில்களும் உன் உள்ளத்தில் இருக்கின்றன. அந்த பதில்களை வெளிக்கொணர அம்மன் உனக்கு உதவுகிறாள். நீ ஒருபோதும் உன்னை தனியாக நினைக்க வேண்டாம். நீ எதையும் சொல்லாமல் இருந்தாலும் உன் உள்ளத்தின் ஒவ்வொரு அலைவையும் யாரோ உணர்ந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த உணர்வு தான் உன் பாதுகாப்பு. ஒரு நாள் நீ மிகவும் அமைதியாக இருந்தபோது உன் இதயம் திடீரென்று ஒரு நம்பிக்கையை உணர்ந்தது. எந்த காரணமும் இல்லாமல் வந்த அந்த நம்பிக்கை தான் உன் வாழ்க்கையின் திருப்பம். அது உன் உள்ளத்தில் அம்மன் விதைத்த ஒளி. நீ பேசாமல் இருந்தாலும் உன் கண்ணீருக்கு ஒரு அர்த்தம் உண்டு. அந்த கண்ணீரை யாரோ துடைக்கிறார்கள். அது வெளியில் தெரியாது, ஆனால் உன் உள்ளம் அதை உணரும். அந்த உணர்வு தான் உன் வாழ்க்கையின் உண்மையான ஆறுதல். தங்க பிள்ளையே, நீ உன் உள்ளத்தில் இருக்கும் இந்த தெய்வீக இணைப்பை நம்பினால் உன் வாழ்க்கையில் எந்த பயமும் இருக்காது. ஏனெனில் நீ எப்போதும் கேட்கப்படுகிறாய். நீ எப்போதும் புரிந்து கொள்ளப்படுகிறாய். நீ ஒரு நாள் உன் உள்ளத்தில் அமைதியாக இருந்தபோது ஒரு சிறிய சிரிப்பு உன் முகத்தில் வந்தது. அந்த சிரிப்பு காரணமில்லாமல் இருந்தது. அது ஒரு உள்ளார்ந்த மகிழ்ச்சி. அந்த மகிழ்ச்சி தான் அம்மன் உனக்கு கொடுத்த பரிசு. நீ பேசாத வார்த்தைகளுக்கும் ஒரு சக்தி உண்டு. அந்த சக்தியை அம்மன் உன் வாழ்க்கையில் நல்ல மாற்றமாக மாற்றுகிறாள். அதனால் தான் நீ மெதுவாக மாறி வருகிறாய்.
தங்க பிள்ளையே, உன் உள்ளத்தில் இருக்கும் இந்த அமைதி உன் வாழ்க்கையின் மிகப்பெரிய செல்வம். அதை நீ மதித்து வைத்து கொண்டால் உன் வாழ்க்கை எப்போதும் நிம்மதியாக இருக்கும். நீ எதையும் சொல்லாமல் இருந்த அந்த நொடிகளில் கூட உன் உள்ளம் ஒருபோதும் அமைதியாக இல்லை. அது எப்போதும் பேசிக்கொண்டே இருக்கிறது. அந்த குரலை கேட்பது அம்மன் தான். அந்த குரலை நீ நம்பினால் உன் வாழ்க்கை முழுவதும் ஒளியாக மாறும். அந்த ஒளியில் எந்த இருளும் இல்லை. அந்த ஒளியில் நீ பாதுகாப்பாக இருக்கிறாய். என் தங்கமே, நீ எப்போதும் கேட்கப்படுகிறாய். நீ எப்போதும் நேசிக்கப்படுகிறாய். அந்த அன்பு தான் உன் வாழ்வின் அடிப்படை. அந்த அன்பில் நீ வாழ ஆரம்பித்தால் உன் வாழ்க்கை ஒரு தெய்வீக அனுபவமாக மாறும். அந்த தெய்வீக அனுபவம் உன் உள்ளத்தில் ஆழமாக பதிய ஆரம்பித்தால் நீ உன் வாழ்க்கையை வேறொரு நிலைமையில் இருந்து உணர ஆரம்பிப்பாய். வெளியில் எதுவாக நடந்தாலும் உன் உள்ளத்தில் ஒரு மென்மையான உறுதி இருக்கும். அந்த உறுதி தான் உன் பாதுகாப்பு. அது யாராலும் குலைக்க முடியாத ஒன்று. நீ சில நேரங்களில் அமைதியாக அமர்ந்து கொண்டிருக்கும் போது உன் உள்ளத்தில் ஒரு உரையாடல் நடக்கிறது போல உணர்வாய். அது வார்த்தைகளால் இல்லை, அது உணர்வுகளால். அந்த உணர்வுகள் உனக்கு பதில்களாக வரும். அந்த பதில்கள் உன்னை சரியான திசையில் இட்டுச் செல்லும். அந்த வழிகாட்டுதல் தான் அம்மன் உனக்கு தரும் அருள். தங்க பிள்ளையே, நீ ஒரு நாள் மிகவும் குழப்பத்தில் இருந்தாய். எதையும் புரிந்து கொள்ள முடியாமல் இருந்தாய். ஆனால் அந்த குழப்பம் நீண்ட நேரம் நிலைக்கவில்லை. ஏதோ ஒரு அமைதி உன் மனதில் வந்து நிற்கும். அந்த அமைதி தான் உன் உள்ளத்தில் அம்மன் வைத்த ஒளி. நீ யாரிடமும் உன் சிரமத்தை பகிரவில்லை என்றாலும் உன் உள்ளத்தில் ஒரு சுமை குறைந்தது போல உணர்ந்தாய். அது எப்படி நடந்தது, தங்க பிள்ளையே? அது உன் உள்ளத்தில் இருந்த வலியை யாரோ மெதுவாக எடுத்து கொண்டார்கள் என்பதற்கான சான்று. அந்த யாரோ தான் அம்மன். உன் உள்ளத்தில் ஒரு நாள் திடீரென்று ஒரு தைரியம் எழுந்தது. நீ முன்பு பயந்த விஷயத்தை இப்போது தைரியமாக எதிர்கொள்ள ஆரம்பித்தாய். அந்த தைரியம் உன் சுய முயற்சி மட்டும் அல்ல. அது உன் உள்ளத்தில் விதைக்கப்பட்ட ஒரு தெய்வீக சக்தி. நீ பேசாமல் இருந்தாலும் உன் உள்ளம் எப்போதும் செயல்படுகிறது. அந்த செயல்பாட்டை அம்மன் வழிநடத்துகிறாள். அதனால் தான் நீ தவறான பாதையில் நீண்ட நேரம் இருக்க மாட்டாய். ஏதோ ஒரு உணர்வு உன்னை திருப்பிவிடும். தங்க பிள்ளையே, நீ உன் உள்ளத்தை நம்ப ஆரம்பித்தால் உன் வாழ்க்கையில் எந்த சந்தேகமும் நீண்ட நேரம் நிலைக்காது. அந்த சந்தேகத்தை ஒரு தெளிவு மாற்றிவிடும். அந்த தெளிவு தான் உன் உண்மையான நண்பன். ஒரு நாள் நீ அமைதியாக இருந்தபோது உன் உள்ளத்தில் ஒரு மென்மையான அன்பு பரவியது. எந்த காரணமும் இல்லாமல் வந்த அந்த அன்பு உன் கண்களில் கண்ணீரை கொண்டு வந்தது. அந்த கண்ணீர் துக்கத்தின் கண்ணீர் அல்ல. அது ஒரு ஆழமான இணைப்பின் கண்ணீர். நீ ஒருபோதும் தனியாக இல்லை என்பதை அந்த கண்ணீர் உனக்கு உணர்த்தியது. அந்த உணர்வு உன் வாழ்க்கையின் மிகப்பெரிய வரம். அந்த வரத்தை நீ மதிக்க ஆரம்பித்தால் உன் வாழ்க்கையில் எந்த வெற்றிடமும் இருக்காது. தங்க பிள்ளையே, நீ எதையும் சொல்லாமல் இருந்தாலும் உன் உள்ளத்தின் ஒவ்வொரு அலைவும் கேட்கப்படுகிறது. அந்த அலைகள் வீணாக போகாது. அவை எல்லாம் உன் வாழ்க்கையில் நல்ல மாற்றமாக மாறும். நீ ஒரு நாள் உன் உள்ளத்தில் ஒரு கேள்வி கேட்டாய். அந்த கேள்விக்கு யாரிடமும் பதில் கிடைக்கவில்லை. ஆனால் சில நாட்களுக்கு பிறகு அந்த கேள்விக்கான பதில் தானாகவே உன் மனதில் தோன்றியது. அது ஒரு தெய்வீக பதில். அது அம்மன் உனக்கு கொடுத்த பதில். நீ இப்போது உன் வாழ்க்கையை ஒரு நம்பிக்கையுடன் பார்க்க ஆரம்பித்திருக்கிறாய். எந்த சிக்கலும் வந்தாலும் அது தற்காலிகம் என்று உனக்கு தெரியும். இந்த நம்பிக்கை தான் உன் வாழ்க்கையின் அடித்தளம். தங்க பிள்ளையே, உன் உள்ளத்தில் இருக்கும் இந்த தெய்வீக இணைப்பை நீ காப்பாற்ற வேண்டும். அது உன் வாழ்க்கையின் மிகப்பெரிய சக்தி. அந்த சக்தியை நீ நம்பினால் உன் வாழ்க்கை எப்போதும் சரியான பாதையில் செல்லும். நீ பேசாமல் இருந்தாலும் உன் உள்ளத்தில் ஒரு அமைதி வளர்ந்து கொண்டே இருக்கும். அந்த அமைதி தான் உன் ஆன்மாவின் குரல். அந்த குரலை கேட்பது அம்மன் தான். ஒரு நாள் நீ உன் உள்ளத்தில் முழுமையான அமைதியை உணர்ந்தாய். அந்த அமைதியில் எந்த சத்தமும் இல்லை. எந்த குழப்பமும் இல்லை. அது ஒரு ஆழமான நிம்மதி.
அந்த நிம்மதி தான் உன் உண்மையான நிலை. தங்க பிள்ளையே, அந்த நிலையை நீ அடைந்துவிட்டால் உன் வாழ்க்கையில் எந்த பயமும் இருக்காது. ஏனெனில் நீ எப்போதும் பாதுகாப்பாக இருக்கிறாய். அந்த பாதுகாப்பு வெளியில் இருந்து வராது. அது உன் உள்ளத்தில் இருந்து வரும். நீ உன் உள்ளத்தில் இந்த உணர்வை தக்க வைத்து கொண்டால் உன் வாழ்க்கை முழுவதும் ஒளியாக மாறும். அந்த ஒளியில் எந்த இருளும் நீண்ட நேரம் நிலைக்காது. நீ பேசாமல் இருந்தாலும் உன் உள்ளம் எப்போதும் கேட்கப்படுகிறது. அந்த கேட்கும் சக்தி தான் உன் வாழ்க்கையின் உண்மையான ஆதாரம். அந்த ஆதாரத்தை நீ நம்பினால் உன் வாழ்க்கை எப்போதும் நிம்மதியாக இருக்கும். என் தங்கமே, நீ எப்போதும் ஒருவரால் கேட்கப்படுகிறாய். அந்த உணர்வு உன் வாழ்க்கையின் மிகப்பெரிய ஆறுதல். அந்த ஆறுதலில் நீ வாழ ஆரம்பித்தால் உன் வாழ்க்கை ஒரு அழகான பயணமாக மாறும். அந்த அழகான பயணம் உன் உள்ளத்தில் இருந்து வெளிப்பட ஆரம்பிக்கும் போது நீ வாழும் ஒவ்வொரு நொடியும் ஒரு அர்த்தம் கொண்டதாக மாறும். நீ பேசாமல் இருந்தாலும் உன் உள்ளத்தில் ஒரு ஆழமான உரையாடல் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கும். அந்த உரையாடல் உன்னை வழிநடத்தும். அது உன்னை தவறான எண்ணங்களில் இருந்து மெதுவாக திருப்பி ஒரு தெளிவான பாதைக்கு அழைத்து செல்கிறது. தங்க பிள்ளையே, நீ சில நேரங்களில் உன் உள்ளத்தை கவனித்து பார்த்தால் அதில் ஒரு மென்மையான ஒளி பரவுவது போல உணர்வாய். அந்த ஒளி எந்த வெளிச்சமும் அல்ல. அது உன் உள்ளத்தில் எரியும் தெய்வீக ஒளி. அந்த ஒளி தான் உன் உண்மையான சக்தி. அந்த சக்தியை உணர ஆரம்பித்தால் உன் வாழ்க்கையில் எந்த இருளும் நீண்ட நேரம் நிலைக்காது. நீ யாரிடமும் சொல்லாமல் உன் மனதில் வைத்து கொண்ட ஒரு கனவு இருந்தது. அந்த கனவு மெதுவாக மங்கிப் போகும் என்று நீ நினைத்தாய். ஆனால் ஒரு நாள் அந்த கனவுக்கான ஒரு வாய்ப்பு உன் வாழ்க்கையில் தோன்றியது. அது சாத்தியமா என்று நீ ஆச்சரியப்பட்டாய். அது உன் முயற்சி மட்டும் அல்ல, தங்க பிள்ளையே. அது உன் உள்ளத்தில் கேட்டுக் கொண்டிருந்த அந்த அமைதியான வேண்டுகோளை அம்மன் நிறைவேற்ற ஆரம்பித்ததற்கான அடையாளம். நீ பேசாமல் இருந்தாலும் உன் உள்ளத்தில் எழும் ஒவ்வொரு ஆசையும், ஒவ்வொரு பயமும், ஒவ்வொரு நம்பிக்கையும் அந்த தெய்வீக சக்தியால் உணரப்படுகிறது. அதனால் தான் சில நேரங்களில் நீ திடீரென்று தைரியமாக மாறுகிறாய். சில நேரங்களில் நீ எதிர்பாராத அமைதியை உணர்கிறாய். ஒரு நாள் நீ மிகவும் சோர்வாக இருந்தபோது எதையும் செய்ய முடியாமல் அமைதியாக உட்கார்ந்து இருந்தாய். அந்த நேரத்தில் உன் உள்ளத்தில் ஒரு மென்மையான ஆறுதல் தோன்றியது. யாரோ உன்னை தழுவி நான் இருக்கிறேன் என்று சொல்லும் போல இருந்தது. அந்த உணர்வு தான் உன் வாழ்க்கையின் உண்மையான துணை. தங்க பிள்ளையே, இந்த உணர்வை நீ மறக்காதே. நீ எதையும் சொல்லாமல் இருந்தாலும் உன் உள்ளம் ஒருபோதும் தனியாக இல்லை. அது எப்போதும் கேட்கப்படுகிறது. அது எப்போதும் வழிநடத்தப்படுகிறது. நீ உன் வாழ்க்கையில் நடந்த சின்ன சின்ன அதிசயங்களை நினைத்து பார்த்தால் அவை எல்லாம் ஒன்றாக இணைந்து ஒரு பெரிய உண்மையை சொல்லும். நீ ஒருபோதும் கைவிடப்படவில்லை. நீ எப்போதும் பாதுகாக்கப்பட்டு வந்தாய். இந்த உணர்வு உன் மனதில் உறுதியானால் எந்த பயமும் உன்னை தொட முடியாது. நீ இப்போது உன் உள்ளத்தில் ஒரு நம்பிக்கையை உணர்கிறாய். அந்த நம்பிக்கை வெளியில் இருந்து வரவில்லை. அது உன் உள்ளத்தில் இருந்து எழுகிறது. அந்த நம்பிக்கை தான் உன் வாழ்க்கையின் மிகப்பெரிய வலிமை. தங்க பிள்ளையே, நீ உன் உள்ளத்தில் இந்த நம்பிக்கையை வளர்த்து கொண்டால் உன் வாழ்க்கையில் எந்த தடையும் உன்னை நிறுத்த முடியாது. அந்த தடைகள் கூட உனக்கு ஒரு பாடமாக மாறும். நீ பேசாமல் இருந்தாலும் உன் உள்ளத்தில் ஒரு குரல் எப்போதும் உன்னை அழைக்கிறது. அந்த குரல் உன்னை சரியான பாதைக்கு இட்டுச் செல்கிறது. அந்த குரலை நீ நம்பினால் உன் வாழ்க்கை எப்போதும் தெளிவாக இருக்கும். ஒரு நாள் நீ உன் உள்ளத்தில் ஒரு முழுமையான அமைதியை உணர்ந்தாய். அந்த அமைதி எந்த காரணமும் இல்லாமல் வந்தது. அது ஒரு தெய்வீக நிலை. அந்த நிலையை நீ அடைந்தால் உன் வாழ்க்கையில் எந்த குழப்பமும் நீண்ட நேரம் நிலைக்காது. தங்க பிள்ளையே, இந்த அமைதியை நீ தக்க வைத்து கொண்டால் உன் வாழ்க்கை முழுவதும் ஒளியாக மாறும். அந்த ஒளி உன்னை வழிநடத்தும். அந்த ஒளி உன்னை காப்பாற்றும். நீ இப்போது உன் வாழ்க்கையை ஒரு புதிய பார்வையில் பார்க்கிறாய். எந்த பிரச்சனையும் உன்னை அச்சப்படுத்தாது. அது ஒரு தற்காலிக நிலை என்று நீ புரிந்து
கொண்டுவிட்டாய். இந்த புரிதல் தான் உன் மனதை உறுதியாக்கும். நீ உன் உள்ளத்தில் இருக்கும் இந்த தெய்வீக இணைப்பை உணர ஆரம்பித்தால் உன் வாழ்க்கையில் எந்த வெற்றிடமும் இருக்காது. நீ முழுமையாக இருப்பாய். அந்த முழுமை தான் உன் வாழ்க்கையின் உண்மையான செல்வம். தங்க பிள்ளையே, நீ எதையும் சொல்லாமல் இருந்தாலும் உன் உள்ளம் எப்போதும் கேட்கப்படுகிறது. அந்த கேட்கும் சக்தி தான் உன் வாழ்க்கையின் அடித்தளம். அந்த அடித்தளம் உறுதியானால் உன் வாழ்க்கை எப்போதும் நிலையானதாக இருக்கும். நீ உன் உள்ளத்தில் இந்த உணர்வை நம்பி வாழ ஆரம்பித்தால் உன் வாழ்க்கை ஒரு இனிய பயணமாக மாறும். அந்த பயணத்தில் எந்த பயமும் இல்லை. அங்கே நம்பிக்கை மட்டுமே உள்ளது. என் தங்கமே, நீ எப்போதும் கேட்கப்படுகிறாய். நீ எப்போதும் நேசிக்கப்படுகிறாய். அந்த அன்பு தான் உன் வாழ்க்கையின் உண்மையான அர்த்தம். அந்த அர்த்தத்தை நீ உணர ஆரம்பித்தால் உன் வாழ்க்கை ஒரு தெய்வீக ஒளியாக மாறும். அந்த தெய்வீக ஒளி உன் உள்ளத்தில் நிலையாக எரிந்து கொண்டே இருக்கும் போது நீ உன் வாழ்க்கையை பயமாக அல்ல, நம்பிக்கையுடன் வாழ ஆரம்பிப்பாய். ஒவ்வொரு நொடியும் உனக்கு ஒரு அர்த்தத்தை தரும். எந்த சின்ன விஷயமும் இப்போது உனக்கு வெறும் நிகழ்வாக தோன்றாது. அது ஒரு சைகை, ஒரு வழிகாட்டல், ஒரு மென்மையான நினைவூட்டல் என்று நீ உணர ஆரம்பிப்பாய். தங்க பிள்ளையே, நீ உன் உள்ளத்தில் கவனமாக இருந்தால் உனக்கு தெரியாமல் பல விஷயங்கள் சரியாகி விடும். நீ யோசித்து திட்டமிடாமல் இருந்தாலும் சரியான மனிதர்கள் உன் வாழ்க்கையில் வர ஆரம்பிப்பார்கள். சரியான வாய்ப்புகள் உன் முன்னால் திறக்கும். இது சும்மா நடப்பதல்ல. இது உன் உள்ளத்தில் கேட்கப்பட்ட அந்த அமைதியான குரலின் பதில். நீ ஒருநாள் யாரிடமும் பகிராத ஒரு கனவை மனதில் வைத்து கொண்டு இருந்தாய். அது சாத்தியமா என்று நீயே சந்தேகப்பட்டாய். ஆனால் அந்த கனவு மெதுவாக உன் வாழ்க்கையில் வடிவம் எடுக்க ஆரம்பித்தது. அது எப்படி சாத்தியமானது என்று நீ ஆச்சரியப்பட்டாய். தங்க பிள்ளையே, அது உன் உள்ளத்தின் அழைப்பை அம்மன் கேட்டு அதற்கான பாதையை திறந்ததற்கான அடையாளம். நீ பேசாமல் இருந்தாலும் உன் உள்ளம் ஒருபோதும் அமைதியாக இல்லை. அது எப்போதும் அன்பை அனுப்புகிறது, நம்பிக்கையை உருவாக்குகிறது, வழிகளை தேடுகிறது. அந்த செயல்களை எல்லாம் அம்மன் மெதுவாக வழிநடத்துகிறாள். அதனால் தான் நீ தவறாக போகாமல் திரும்பி வருகிறாய். ஒரு நாள் நீ மிகவும் கவலையுடன் இருந்தபோது திடீரென்று ஒரு சிறிய அமைதி உன் உள்ளத்தில் தோன்றியது. அது ஒரு காற்று போல வந்து உன்னை தழுவியது. அந்த நிம்மதி எங்கிருந்து வந்தது என்று நீ யோசித்தாய். அது உன் உள்ளத்தில் அம்மன் உன்னை அணைத்து கொண்டதற்கான உணர்வு. தங்க பிள்ளையே, இந்த அனுபவங்கள் எல்லாம் உன் வாழ்க்கையில் சும்மா வரவில்லை. அவை உன்னை ஒரு உயர்ந்த நிலைக்கு கொண்டு செல்லும் படிகள். அந்த படிகளை நீ நம்பிக்கையுடன் ஏறினால் உன் வாழ்க்கை முழுவதும் ஒளியால் நிரம்பிவிடும். நீ இப்போது உன் உள்ளத்தில் ஒரு தைரியத்தை உணர்கிறாய். அது முன்பு இல்லாத ஒரு வலிமை. அந்த வலிமை உன்னை எந்த சோதனையையும் சமாளிக்க வைக்கும். அது உன் உடல் வலிமை அல்ல, அது உன் ஆன்மாவின் வலிமை. நீ பேசாமல் இருந்தாலும் உன் உள்ளத்தில் எழும் ஒவ்வொரு எண்ணமும் முக்கியமானது. அந்த எண்ணங்களை அம்மன் கவனமாக கேட்டு அவற்றை சரியான திசையில் மாற்றுகிறாள். அதனால் தான் சில நேரங்களில் நீ திடீரென்று ஒரு நல்ல முடிவை எடுக்கிறாய். தங்க பிள்ளையே, நீ உன் உள்ளத்தை நம்ப ஆரம்பித்தால் உன் வாழ்க்கையில் எந்த குழப்பமும் நீண்ட நேரம் நிலைக்காது. அந்த குழப்பத்தை ஒரு தெளிவு மாற்றிவிடும். அந்த தெளிவு தான் உன் வாழ்க்கையின் ஒளி. நீ ஒருநாள் அமைதியாக இருந்தபோது உன் உள்ளத்தில் ஒரு பெரும் மகிழ்ச்சி தோன்றியது. எந்த காரணமும் இல்லாமல் வந்த அந்த மகிழ்ச்சி உன்னை ஆச்சரியப்படுத்தியது. அது வெளியில் இருந்து வந்தது அல்ல. அது உன் உள்ளத்தில் இருந்து எழுந்த ஆனந்தம். அந்த ஆனந்தம் தான் உன் உண்மையான நிலை. தங்க பிள்ளையே, அதை நீ உணர ஆரம்பித்தால் உன் வாழ்க்கையில் எந்த வெற்றிடமும் இருக்காது. நீ எப்போதும் நிறைவாக இருப்பாய். நீ பேசாமல் இருந்தாலும் உன் உள்ளத்தில் ஒரு குரல் எப்போதும் உன்னை வழிநடத்துகிறது. அந்த குரலை நீ கேட்க ஆரம்பித்தால் உன் வாழ்க்கையில் எந்த தவறும் நீண்ட நேரம் நிலைக்காது. நீ தானாகவே சரியான பாதைக்கு திரும்பி விடுவாய். ஒரு நாள் நீ உன் உள்ளத்தில் முழுமையான அமைதியை உணர்ந்தாய். அந்த அமைதியில் எந்த சத்தமும் இல்லை. அது ஒரு
ஆழமான நிம்மதி. அந்த நிம்மதி தான் உன் வாழ்க்கையின் உண்மையான செல்வம். தங்க பிள்ளையே, இந்த அமைதியை நீ காப்பாற்றினால் உன் வாழ்க்கை எப்போதும் நிலையானதாக இருக்கும். எந்த பிரச்சனையும் உன்னை குலைக்க முடியாது. நீ உன் மையத்தில் உறுதியாக இருப்பாய். நீ இப்போது உன் வாழ்க்கையை ஒரு நம்பிக்கையுடன் பார்க்க ஆரம்பித்திருக்கிறாய். எந்த சிக்கலும் வந்தாலும் அது ஒரு பாடம் என்று நீ புரிந்து கொண்டுவிட்டாய். இந்த புரிதல் தான் உன் மனதை வலிமையாக்கும். நீ உன் உள்ளத்தில் இருக்கும் இந்த தெய்வீக இணைப்பை உணர ஆரம்பித்தால் உன் வாழ்க்கையில் எந்த பயமும் இருக்காது. ஏனெனில் நீ எப்போதும் பாதுகாப்பாக இருக்கிறாய். தங்க பிள்ளையே, நீ எதையும் சொல்லாமல் இருந்தாலும் உன் உள்ளம் எப்போதும் கேட்கப்படுகிறது. அந்த கேட்கும் சக்தி தான் உன் வாழ்க்கையின் அடித்தளம். அந்த அடித்தளம் உறுதியானால் உன் வாழ்க்கை எப்போதும் ஒளியாக இருக்கும். நீ இந்த உணர்வை நம்பி வாழ ஆரம்பித்தால் உன் வாழ்க்கை ஒரு இனிய பயணமாக மாறும். அந்த பயணத்தில் எந்த சண்டையும் இல்லை, எந்த பயமும் இல்லை. அங்கே அமைதி மட்டுமே உள்ளது. என் தங்கமே, நீ எப்போதும் நேசிக்கப்படுகிறாய். நீ எப்போதும் பாதுகாக்கப்படுகிறாய். அந்த அன்பு தான் உன் வாழ்க்கையின் உண்மையான அர்த்தம். அந்த அர்த்தத்தை நீ உணர ஆரம்பித்தால் உன் வாழ்க்கை முழுவதும் தெய்வீக ஒளியாக மாறும். அந்த தெய்வீக ஒளி உன் உள்ளத்தில் நிதானமாக நிலைத்து நிற்கும் போது நீ உன் வாழ்க்கையை முழுமையாக ஏற்றுக்கொள்ளும் ஒரு நிலைக்கு செல்வாய். எந்த விஷயமும் உன்னை தள்ளிவிடாது. அது நல்லதா கெட்டதா என்று நீ பிரிக்காமல் அது உனக்கு ஏதோ ஒன்றை கற்றுக் கொடுக்க வந்தது என்று நீ உணர ஆரம்பிப்பாய். தங்க பிள்ளையே, இந்த உணர்வு உன் மனதை மிகுந்த இலகுவாக மாற்றும். நீ முன்பு சுமையாக எடுத்துக்கொண்ட விஷயங்கள் இப்போது உனக்கு ஒரு சிறிய அலை போல தோன்றும். அந்த அலை வந்து போகும். அது உன்னை பாதிக்காது. ஏனெனில் நீ உன் உள்ளத்தில் உறுதியாக நிற்கிறாய். நீ சில நேரங்களில் எதையும் செய்யாமல் அமைதியாக இருந்தபோது உன் உள்ளத்தில் ஒரு ஆழமான நிம்மதி பரவுவதை உணர்ந்திருக்கிறாய். அந்த நிம்மதி எந்த வெளிப்புற காரணத்தாலும் வரவில்லை. அது உன் உள்ளத்தில் இருந்தே எழுகிறது. அந்த உள்ளத்தை மெதுவாக திறந்தது அம்மன் தான். நீ பேசாமல் இருந்தாலும் உன் உள்ளம் எப்போதும் ஒரு குரலை அனுப்புகிறது. அந்த குரல் உன் உண்மையான தேவைகளை வெளிப்படுத்துகிறது. அந்த தேவைகளை அம்மன் புரிந்து கொண்டு சரியான நேரத்தில் அதை நிறைவேற்றுகிறாள். அதனால் தான் சில விஷயங்கள் தாமதமாக இருந்தாலும் அது சரியான நேரத்தில் நடக்கிறது. தங்க பிள்ளையே, நீ உன் வாழ்க்கையில் நடந்த எல்லா தாமதங்களையும் நினைத்து பார்த்தால் அவை உன்னை சரியான இடத்துக்கு கொண்டு செல்ல உதவியிருக்கின்றன என்பதை நீ உணருவாய். அந்த உணர்வு உன் மனதில் ஒரு நம்பிக்கையை உருவாக்கும். அந்த நம்பிக்கை தான் உன் வாழ்க்கையின் தளம். நீ ஒரு நாள் மிகவும் குழப்பமாக இருந்தபோது திடீரென்று உன் மனதில் ஒரு தெளிவு வந்தது. அந்த தெளிவு எங்கிருந்து வந்தது என்று நீ யோசித்தாய். அது உன் உள்ளத்தில் இருந்து வந்த ஒரு ஒளி. அந்த ஒளி தான் உன்னை வழிநடத்தும் தெய்வீக சக்தி. நீ இப்போது உன் உள்ளத்தை கேட்க ஆரம்பித்திருக்கிறாய். அந்த கேட்கும் பழக்கம் உன் வாழ்க்கையை முழுமையாக மாற்றும். நீ வெளியில் பதில்களை தேடாமல் உன் உள்ளத்தில் இருந்து பதில்களை பெற ஆரம்பிப்பாய். தங்க பிள்ளையே, இந்த நிலை தான் உண்மையான வலிமை. இது யாராலும் கற்றுக் கொடுக்க முடியாத ஒன்று. இது உன் அனுபவத்தில் இருந்து வந்தது. அந்த அனுபவத்தை அம்மன் உனக்கு கொடுத்திருக்கிறாள். நீ பேசாமல் இருந்தாலும் உன் உள்ளத்தில் ஒரு அமைதி நிலைத்து இருக்கும். அந்த அமைதி உன் சுவாசத்தில் கூட தெரியும். நீ மெதுவாக சுவாசிக்க ஆரம்பிப்பாய். அந்த சுவாசம் உன்னை மேலும் அமைதியாக்கும். ஒரு நாள் நீ உன் வாழ்க்கையை திரும்பி பார்த்தால் எவ்வளவு மாறி விட்டாய் என்று நீயே ஆச்சரியப்படுவாய். முன்பு இருந்த பயம், பதட்டம், குழப்பம் இவை எல்லாம் இப்போது மங்கிய நினைவுகள் மட்டுமே. தங்க பிள்ளையே, இந்த மாற்றம் உன் வாழ்க்கையின் மிகப்பெரிய வெற்றி. அது வெளியில் யாராலும் பார்க்க முடியாது. ஆனால் நீ அதை ஆழமாக உணர்கிறாய். அந்த உணர்வு தான் உன் உண்மையான செல்வம். நீ இப்போது எந்த சூழ்நிலையிலும் உன் அமைதியை காப்பாற்றுகிறாய். யாராவது கோபமாக பேசினாலும் நீ அமைதியாக இருக்கிறாய். இந்த அமைதி பலவீனம் அல்ல, இது மிகப்பெரிய வலிமை. அம்மன் உனக்கு இந்த
வலிமையை கொடுத்திருக்கிறாள். அந்த வலிமையை நீ பயன்படுத்தினால் உன் வாழ்க்கையில் எந்த சிக்கலும் நீண்ட நேரம் நிலைக்காது. நீ பேசாமல் இருந்தாலும் உன் உள்ளத்தில் ஒரு நம்பிக்கை எப்போதும் இருக்கும். அந்த நம்பிக்கை தான் உன்னை முன்னே கொண்டு செல்லும். அது உன்னை எந்த இருளிலும் தள்ளாது. தங்க பிள்ளையே, நீ உன் உள்ளத்தில் இந்த நம்பிக்கையை தக்க வைத்து கொண்டால் உன் வாழ்க்கை எப்போதும் ஒளியாக இருக்கும். அந்த ஒளி உன்னை வழிநடத்தும். நீ இப்போது உன் வாழ்க்கையை ஒரு இனிய ஓட்டமாக அனுபவிக்கிறாய். எந்த அவசரமும் இல்லை. எந்த அழுத்தமும் இல்லை. நீ மெதுவாக, நிதானமாக வாழ்கிறாய். இந்த வாழ்க்கை முறையை நீ தொடர்ந்து வைத்து கொண்டால் உன் வாழ்க்கை முழுவதும் அமைதியாக இருக்கும். எந்த சண்டையும் உன்னை குலைக்காது. எந்த பயமும் உன்னை தடுக்காது. தங்க பிள்ளையே, நீ எதையும் சொல்லாமல் இருந்தாலும் உன் உள்ளம் எப்போதும் கேட்கப்படுகிறது. அந்த கேட்கும் சக்தி தான் உன் வாழ்க்கையின் ஆதாரம். நீ இந்த உணர்வை நம்பி வாழ ஆரம்பித்தால் உன் வாழ்க்கை ஒரு தெய்வீக பயணமாக மாறும். அந்த பயணத்தில் நீ ஒருபோதும் தனியாக இருக்க மாட்டாய். என் தங்கமே, நீ எப்போதும் பாதுகாப்பாக இருக்கிறாய். நீ எப்போதும் நேசிக்கப்படுகிறாய். அந்த அன்பு தான் உன் வாழ்க்கையின் உண்மையான சக்தி. அந்த சக்தியை நீ உணர ஆரம்பித்தால் உன் வாழ்க்கை முழுவதும் ஒளியால் நிரம்பிவிடும்.